அனைவருக்கும் வணக்கம். கம்பன் கலை கூடத்திற்கு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னர் ஒரு சொற்பொழிவு ஆற்றுவதற்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு உள்ளபடியே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கம்பன் கலைக்கூடத்தினுடைய துணைத் தலைவர் வழக்குரைஞர் நண்பர் ரவீந்திரன் அவர்களே, அருமை தம்பி ஆர்மும் அவர்களே, மற்றும் எங்களுடைய சக வழக்குரைஞர் தோழர் சுந்தரமூர்த்தி அவர்களே, மற்றும் புலவர் பருமகன் அவர்களே, மாரப்பன் அவர்களே, தம்பி சோமு அவர்களே, மற்றும் வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாகவே இந்த கம்பராமாயணம் என்பதை நாங்கள் இளமை பருவத்திலே கம்பனுக்கு மாற்று கருத்துக்களை, அதாவது அண்ணாவினுடைய கம்பரசத்தை படித்துவிட்டு சரி கம்பனையே தொடக்கூடாது, அது பக்கத்திலே அதன் அருகிலேயே போகக்கூடாது என்கின்ற எண்ணத்தோடு உறுதியோடு இருந்தவர்கள். அதன் பிறகு கம்பனை புரட்டிய பிறகு அதிலிருந்து மீளவே முடியவில்லை என்கின்ற கருத்தையும் பதிவு செய்ய வேண்டும். அது கம்பனை புரட்டிய பிறகு மில்டனுடைய பாரடைஸ் லாஸ்ட் என்றும் பாரடைஸ் ரீகெயின்ட் என்றும் சொல்வார்கள். அதாவது கம்பனை படிக்காமல் விட்டதை பாரடைஸ் லாஸ்ட் என்றே கருதுகிறேன். கம்பனை புரட்டிய பிறகு அதை பாரடைஸ் ரீகெயின், சொர்க்கத்தை மீண்டும் பெற்றோம் என்கின்ற ஒரு நிறைவுக்கு ஆளானோம். அந்த வகையில அந்த அண்ணாவினுடைய கருத்துக்கள் ஒரு தூண்டுகோலாக, ஒரு நுழைவு வாயிலாக இருந்தது என்று கூட சொல்லலாம். நான் கூட பேசும்போது தம்பியிடம் அடிக்கடி சொல்வது உண்டு, அண்ணா அவர்களுடைய மேடை பேச்சு கூட அந்த எதுகை மோனையோடு இருப்பது கூட ஒருவேளை கம்பனை அவர் ஆழமாக கற்றதின் காரணமாகவே இருந்திருக்க கூடும். ஒரு எதிரி என்று வரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த எதிரினுடைய குணநலன்களும் யார் எதிரி என்று கருதி பேசுகின்றாரோ அவருக்கு உள்ளும் புகும் என்று சொல்வார்கள். அந்த வகையில் அதே பேரறிஞர் அண்ணா கூட 1969 இரண்டாவது உலக தமிழ் மாநாடு சென்னையிலே நடந்த போது கம்பனுக்கும் சிலை எடுத்தார். அதை போலவே செம்மொழி மாநாடு இங்கே கோவையிலே நடைபெற்ற போது அங்கே அந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வை ஒட்டி நடந்த செம்மொழி மாநாட்டிலே அந்த செம்மொழி மாநாட்டுக்கான அந்த பாடலிலும் கூட, கலைஞருடைய பாடலிலும் கூட கம்பனை போற்றி புகழ்ந்திருப்பார். அதை போல அவர்களை யார் யார் கம்பனை படிக்க கூடாது, தீ பரவட்டும் என்றார்களோ, அண்ணாதுரை அவர்களிடம் யாரும் சொற்போரில் வெல்ல முடியாது. ராபி சேது பிள்ளையும் அவர்களும் கம்பராமாயணத்தை ஏன் எரிக்க வேண்டும் என்று அண்ணா பேசுகிறார். அதை போலவே ஏன் எரிக்க கூடாது என்று ராபி சேது பிள்ளை, பேரறிஞர் ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர் அவருடைய ஆற்றங்கரையிலே கடற்கரையினிலே வேலும் வில்லும் ஊரும் பேரும், அது உள்ளபடியே அந்த உரை நடை உள்ளபடியே நம்மை அப்படியே சொக்கி போக வைக்கும். நான் கூட என்னுடைய முகநூல் பதிவிலே ராபர்ட் கார்வெல் அவர்கள் வாழ்ந்த அந்த இல்லத்தை கண்ட பிறகு கூட நான் ராபி சேது பிள்ளை குறிப்பிட்டிருக்கிறேன். ராபி சேது பிள்ளையினுடைய அந்த கார்டுவல் ஐயர் சரிதம் என்கின்ற நூல் ஒரு 80 பக்க அளவே உள்ள சிறிய நூலாகும். அதை அப்படியே தொட்டால் புரட்டினால் அதை முடிக்கும் வரை கீழே வைக்க முடியாது, அந்த அளவிற்கு ஒரு இனிய நடை அது. ஏனென்றால் அது ஒரு செந்தேரி காடு, அது அந்த திசையன் விளை. அதை போலவே அந்த காடுவல் ஐயர் வசித்த அந்த இல்லம் இடையன்குடி, அது ஒரு தேரி காடு. அதை சொல்லுகின்ற பொழுதே கலிங்கத்து பரணி வரிகளை கையாண்டிருப்பார். செந்நெருப்பினை தகடு செய்துபார், செய்தது ஒக்கும் அச்சந்தரை பரப்பு என்பார். அந்த அளவுக்கு ஒரு தேரி காடுகள் நிறைந்த பகுதியிலே அங்கே சென்று அவர் கல்வியையும் தந்து, அதை போலவே மதத்தையும் அங்கே பரப்புரை செய்து தமிழுக்கு தொண்டாற்றிய ஒரு மாபெரும் அறிஞரை, அவருடைய வாழ்ந்த இல்லத்தை கண்டு உள்ளபடியே பெருமகிழ்ச்சிக்குரியது. அந்த ராபி சேது பிள்ளை அவர்களையும் கூட அண்ணா அந்த சொற்போரிலே வென்றார் என்பதுதான் வரலாற்று பதிவு. அதை போலவே நாவலர் சோமசுந்தர பாரதியார், அவருக்கும் இவருக்கும் சொற்போர் நடக்கிறது அண்ணாவுக்கும், அதிலும் அண்ணாவுதான் வெற்றி பெறுகிறார்.
சரி, இதையெல்லாம் படித்த பிறகு கம்பரசத்தை குடித்த பிறகும் கூட அந்த கம்பனை புரட்டிய பிறகு கம்பனிடமிருந்து மீளவே முடியவில்லை என்பதையும் நாம் இங்கே சொல்லியாக வேண்டும். அந்த கம்பனுடைய பாயிரத்திலே அந்த அவை அடக்க பாடலாக அது என்னை மிகவும் ஈர்த்த பாடல். ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்குபு புக்கென ஆசை பற்றி அறையிலுற்றேன் மற்ற இக்காசியில் கொற்றத்து ராமன் கதை அரோ என்பான் கம்பன். பறந்து விரிந்த ஒரு பார்க்கடல், அந்த பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்ற பரந்தாமன், அந்த பார்க்கடலை ஒரு சிறிய பூனை தன்னுடைய நாவால் முற்றிலும் நக்கி குடித்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டதை போல இந்த மாசு மறுவற்ற ராமனுடைய கதையை நான் பாட வந்தேன். தன்னை ஒரு பூனையாக தன்னை தாழ்த்தி அதை போலவே தன்னுடைய கையாண்ட சொற்களால் இலக்கியத்தின் இமயத்துக்கே சென்றவன் கம்பன். அதை போலவே அவன் நாட்டு படலத்திலும் இன்னொரு பாடலையும் சொல்வான். அது வான்மீகியை பற்றியது. வாங்க அரும் பாதம் நான்கும் வகுத்த வான்மீகி என்பார். தீம்கனி சுவைகளார தேவரும் பருகச் செய்தான். ஆங்கவன் புகழ்ந்த நாட்டை அன்பு எனும் நரவம் மாந்தி மூங்கையான் பேசலுற்றான் என யான் மொழியலுற்றேன் என்பார். வான்மீகனுடைய 4 அடிகளை ஒன்றை கூட ஒரு சொல்லை கூட எடுத்துவிட முடியாது. அந்த அளவுக்கு அது ஒரு தீம் சுவை நிரம்பியது. அதை தேவர்களே செவியால் பருகி நிறைவுற்றார்களாம். எனவே அந்த வான்மீகி புகழ்ந்த நாட்டை நான் அன்பு என்கின்ற நரவம் என்றால் கள், அந்த அன்பு என்கின்ற கல்லை குடித்து நான் மூங்கையான் என்றால் ஊமையன் என்று பொருள். எனவே அன்பனும் கல்லை குடித்து ஒரு ஊமை எப்படி பேச முற்படுவானோ அதை போலவே அந்த வான்மீகி புகழ்ந்த நாட்டை யான் பாட வந்தேன் மொழியலுற்றேன் என்பான் கம்பன். அந்த வகையிலே இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட பொருள் அந்த மந்தரை படம். பொதுவாகவே அயோத்திய காண்டத்திலே 14 படலங்கள் உண்டு. காண்டம் என்பது பெரும்பகுதி, அதை போலவே படலம் என்றால் சிறுபகுதி. அந்த ஒரு 14 படலங்களை உள்ளடக்கியதான் அயோத்திய காண்டம். அதிலே மந்தரை படலம் உண்டு, அதை போலவே மந்தரை சூழ்ச்சி படலம், அதை தொடர்ந்து கையேயி சூழ்வினை படலம் என்றெல்லாம் உண்டு. ஸ்ரீ காப்பியத்திலே ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துகின்ற அந்த பகுதி மந்தரையினுடைய சூழ்ச்சி படலம், அதை போலவே கைகையினுடைய சூழ்வினை படலம். அந்த வகையிலே அங்கே தயரதன் சொல்லுகின்றான், என்னுடைய முடிகளிலே வெள்ளி தோன்றிவிட்டது, எனக்கு வயதாகிவிட்டது, நான் எல்லோருக்கும் ஈந்தே கடந்தான் இறப்போர் கடலை என்கின்ற வரிகள் உண்டு தயரதனை பற்றி. அதே போலவே வாளையும் வில்லையும் கொண்டு நான் என்னுடைய வீரத்தையின் உச்சிக்கே சென்றவன். கல்வி கேள்விகளிலே நான் கேட்டதும் கதை போலவே படித்து கரை கண்டவன். எனவே எல்லா சுகங்களையும் நான் துய்த்து விட்டேன். எனவே நான் இனி விடுதலை அடைய வேண்டும் என்றால் நான் துறவரம் பூண வேண்டும். எனவே எனக்கு பின்னால் என்னுடைய மகன் ராமன் ஆள வேண்டும் என்று முடிவெடுத்து எல்லோருடைய ஆலோசனையும், மந்திரம் என்றால் ஆலோசனை என்று பொருள், அமைச்சு என்று பொருள், அதை போலவே கேட்க எல்லோருமே இவனுடைய குருவாகிய வசிட்டனும் இதை மாறவே நீ சொல்வது சரிதான் என்று சொல்லி ராமனுக்கு நாளை முடிசூட வேண்டும் என்கின்ற முடிவை எடுக்கின்றார்கள். சரி, இந்த செய்தியை கேட்டவுடனே மந்தரை அவளுக்கு கொதிப்பு உச்சத்திற்கு ஏறுகிறது. சரி, மந்தரைக்கு கூனிக்கு ஏன் அந்த கொதிப்பு ஏற்படுகிறது என்பதை பார்க்கின்ற பொழுது அது வான்மீகி ராமாயணத்திலே மந்தரையை பற்றிய குறிப்புகள் மிகவும் குறைவு. இந்த நான் சொல்ல போகின்றது இல்லை என்றே சொல்லலாம். கம்பன் கூட ஒரு சில இடங்களிலே சொல்கின்றான். அதற்குடைய தோற்றுவாய் திவ்ய பிரபந்தத்திலே ஒரு 3 பாடல்களிலே கிடைக்கிறது என்று சொல்கின்றார்கள். அந்த வகையிலே ராமன் சிறு வயதிலே சிறு பருவத்திலே இருக்கின்ற பொழுது அவன் வில்லை வைத்துக்கொண்டு விளையாட்டு வில்லை வைத்துக்கொண்டு விளையாடுகின்றவன். அந்த கைகையினுடைய அரண்மனை தாதிதான் மந்தரை என்பவள், கூனி என்பவள். அவள் கொஞ்சம் கூன் முதுகு உடையவள். எனவே அங்கே ராமன் சிறு பருவத்திலே தன்னுடைய வில்லை வளைத்து அம்பின் நுனியிலே அந்த உருண்டையை களிமண் உருண்டையை வைத்து அவளை நோக்கி அந்த முதுகிலே அடிப்பான். அதை
பார்த்து இவன் சிரிப்பான். அதே போலவே அவள் அந்த மண் குடத்தை கொண்டு வருகின்ற பொழுது அந்த மண் குடையும் இவன் அம்பால் எடுத்து அடித்து அந்த தண்ணீர் வெளியே வருகின்ற காட்சியை பார்த்து கெக்கெலி ஓட்டி சிரிக்கின்றதே அவளுடைய மனதை ஆழமாக வடுவாக பதிந்து விட்டது. எனவே அங்கே சொல்லுகின்ற பொழுதே பொதுவாகவே அந்த கூன் இருக்கின்ற போதே அவளுக்கு ஒரு தாழ்வு மனப்பாங்கு இருந்திருக்கிறது. அதை இவன் கிளறி விட்டு விட்டான். எனவே அந்த தாழ்வு மனப்பான்மையின் காரணமாக எழுந்த ஒரு வெஞ்சினம் அவளுக்கு அப்படியே அது அப்படியே விதையாகி வேறாகி கடைசியாக மரமாகி நிற்கின்ற பொழுதே இந்த ராமன் நாளை முடிசூட்ட கொள்ள போகிறான், இவனை முடிசூட்டி விடக்கூடாது என்கின்ற கங்கணம் கட்டிக்கொண்டு அவளுடைய கைகையினுடைய தோழிதான் மந்தரை. சரி, மந்தரையிடம் இந்த செய்தியை போய் சொல்லுகிறாள். நீ நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறாயே, கோசலனுடைய மகன் ராமன் நாளைக்கு முடிசூட்ட போகிறான், எனவே எல்லா செல்வாக்கும் கோசலையே சென்று அடையும், நீ ஒன்றும் அறியாமல் தூங்கி கொண்டிருக்கிறாயே என்று அவளை எழுப்ப, ஆனால் அங்கே கம்பன் சொல்லுகின்ற பொழுது கைகேயி அப்பொழுது அங்கே பொங்கு மனையிலே மெத்தையிலே படுத்த காட்சியை கம்பன் மிக அருமையாக சொல்வார். நாற்கடல் படுமணி நளினம் பூத்ததுவோர் பார்க்கடல் படுதுரை பவளவல்லியே போல் கடைக்கண் அழி பொழிய பொங்கு அணை மேல் கிடந்தால் தன்னை விரைவின் எய்தினாள் என்று கம்பன் அங்கே பிடிப்பான். சரி, அந்த நார் கடலிலே அந்த மணிகளால் எப்படி ஒரு தாமரை பூத்து இருக்குமோ, அந்த பவளக்கொடியிலே அந்த தாமரை பூத்தது போல் அங்கே முகமும் கையும் காலும் சிவப்பாக தாமரை போன்று அவருடைய அங்கங்கள் இருக்கின்றதாம். அதை போலவே அந்த கண்களிலே கடைக்கண் அழி பொழிய அருள் பொழிகின்ற கண்களாம். எனவே அத்தகைய நிலையோடு அங்கே பொங்கு அணை மேலே அவள் படுத்திருக்கின்ற காட்சியை கண்டு விரைவாக அவளை போய் அடைந்தாள் என்று கம்பன் சொல்வான். சரி, இப்படி அறத்தின் வடிவமான கைகேயி எப்படி மந்தரையால் ஆலோசனைகள் பெறப்பட்டு இவருடைய மனது எப்படி மாற்றம் பெற்றது என்பதையும் கம்பன் மிக அருமையாக சொல்வார். சரி, இந்த அறம் என்றால் என்ன? அறத்தின் வடிவாக திகழ்ந்தவள் அங்கே கைகேயி. அறம் என்றால் என்பதற்கு நம்முடைய சங்க இலக்கியத்திலுமே நிறைய பாடல்கள் உண்டு. அதே போல வள்ளுவனும் சொல்வார், அறத்துக்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்துக்கும் அகுதே துணை என்பார். அறத்துக்கும் மட்டும் அன்பு அடிப்படை ஆனதென்று அதே போலவே மரத்துக்கும் அன்புதான் அடிப்படை என்பான். மேலும் விரிவாக சொல்லுகின்ற பொழுதே அறம் என்று சொல்ல வருகின்ற பொழுதே அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் என்பான். அதை போலவே மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற என்றும் அந்த வள்ளுவன் அறத்துக்கு இலக்கணம் சொல்வான். எனவே அந்த அறத்தின் வடிவாக திகழ்ந்த அந்த கடைக்கண் அருள் பொழிய, அந்த அருள் பொழிகின்ற கண்களுக்கு சொந்தக்காரியாகி அந்த கைகேயி எப்படி மாறினாள்? இங்கே அவளிடம் போய் சொன்னவுடனே ராமன் நாளை முடிசூட்டுக் கொள்ள போகிறார். உடனே இவள் மனம் மகிழ்ந்து அவளுக்கு தன்னுடைய மாலையை எடுத்து அவளுக்கு பரிசாக கொடுக்கின்றாள். அதன் பிறகு சொல்லுகின்றாள், நீ ராமன் முடிசூட்டுக் கொள்ள போகிறான் என்று சொல்கின்றாய், எனக்கு துன்பம் வரும் என்று சொல்லுகிறார். எப்படி துன்பம் வரும்? எனக்கு 4 பிள்ளைகளுமே, அதை போலவே ராமனும் லக்குவனும் அதை போலவே பரதனும் சத்ருகடனும் எனக்கு 4 பேருமே என்னுடைய வயிற்றில் பிறந்தவர்களாக நான் கருதுகின்றேன். அப்படி இருக்கின்ற பொழுது எனக்கு எப்படி துயர் வரும், துன்பம் வரும் என்று நீ சொல்கின்றாய் என்று சொல்லி கடைசியாக எனக்கு நல்லையும் அல்லை, என் மகன் பரதன் தனக்கு நல்லையும் அல்லை, அத்தர்மமே நோக்கின் உனக்கு நல்லையும் அல்லை என அப்படியெல்லாம் சொல்லி கடைசியாக உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை நீ சொல்லுகின்றாய் என்றெல்லாம் சொல்லி இவள் பலவாறு சொல்லுகின்றாள். கடைசியாக அவளுடைய மனம் மாறுகின்ற கட்டத்தையும் அங்கே கம்பன் மிக அருமையாக சொல்வார். அதாவது உன்னுடைய தந்தை கேகயன், அதே போல சீதையினுடைய தந்தை ஜனகன், இவர்கள் 2 பேருக்குமே பகை உண்டு. இப்பொழுது ராமன் முடிசூட்டி கொண்டால் அவன் சக்கரவர்த்தி ஆவான். எனவே உன்னுடைய தந்தையை போர் செய்து வீழ்த்துவதற்கு ராமனும் உதவுவான்
எனவே ராமன் முடிசூட்டி கொண்டால் உன்னுடைய தந்தைக்கு இனிமேல் வாழ்வே கிடையாது என்று சொல்லுகின்ற பொழுதே அங்கே சொல்லுகின்றால், உன் காதல் பெருங்கணவன் கனிவாய் சீதை தந்தை, கனிவாய் சீதை தந்தை என்று சொல்லி கடைசியாக இப்படி அது முடிக்கின்ற பொழுதே இதை சொல்லுகின்ற பொழுது மேலும் சொல்லுகின்றாள், அதே போலவே உன்னுடைய தந்தையாகிய கேகயனுக்கு பல எதிரிகள் உண்டு. அந்த பல எதிரிகள் எல்லாம் சூழ்ந்து உன்னுடைய தந்தையை தாக்க வருகின்ற பொழுது இங்கே ஜனகன் ராமனுக்கு மாமனாகி விடுகின்றான். எனவே அவன் அங்கே உதவி செய்வதற்கு வரமாட்டான். எனவே எல்லா பகைவர்களும் சேர்ந்து உன்னுடைய தந்தையை வீழ்த்துவார்கள். எனவே என்று சொன்ன உடனேயே யாராக இருந்தாலுமே அந்த பிறந்த வீட்டுக்கு ஒரு பாதிப்பு வருகிறது என்றால் மனம் மாறத்தான் செய்யும். கடைசியாக இவருடைய மனம் அப்படியே மாறுகின்றது. சரி, இப்படியெல்லாம் சொல்லுகின்றாள். மேலும் அவள் சொல்லுகின்றாள், அதற்கு முன்பாகவே பல செய்திகளை சொல்லுகின்றாள். அதாவது ராமன் சக்கரவர்த்தி ஆனால், பேரரசன் ஆனால், உன்னுடைய கோசலைக்கு ராமனுடைய தாய்க்கு பெரும் செல்வாக்கு வரும். அதே போலவே உன்னை நாடி யாராவது பொருள் பெற வருவார்களே ஆனால் உன்னிடம் பொருள் இருக்காது, செல்வாக்கும் இருக்காது. எனவே நீ பிறருக்கு ஈவதற்கு நீ கோசலையைத்தான் நாட வேண்டி இருக்கும். அதே போலவே உன்னுடைய சுற்றத்தார் உறவினர்கள் பொருள் வேண்டி உன்னை நோக்கி வந்தாலும் கூட உன்னிடம் பொருள் இருக்காது, செல்வாக்கும் இருக்காது. எனவே நீ அப்பொழுதும் கூட கோசலையைத்தான் அண்டி இருக்க வேண்டும், நாடி இருக்க வேண்டும். எனவே இதையெல்லாம் ஒன்றொன்றாக அப்படியே போய் கடைசியிலே ஒரு 199 அடி அடித்து 100வது அடியாக எப்படி அங்கே உன்னுடைய தந்தை ஆபத்து ஏற்படும், ஜனனால் ஏற்படும் என்று சொல்லி, அதே போல பகைவர்கள் உன்னுடைய தந்தையை வெல்வார்கள் என்று சொல்லி கடைசி மனமாற்றம் அடைந்து அவள் உடனே, அதையும் கம்பன் மிக அருமையாக சொல்லுவார். கைகை சூழ்வினை படலத்திலே விளையும் புகழ் கொடி வேர் அறுத்தென்ன, விளையும் புகழ் கொடி வேர் அறுத்தென்ன, கிளைகொள் மேகலையும் சிந்தினள், கிண்கிணியும் வளையும் துறந்தனள், மதியினில் மறுவை துடைக்கின்றாள் போல் அழக வாழ்நுதல் அரும்பெரு திலகமும் அளித்தாள் என்று முடிப்பார். இங்கே சொல்லுகின்ற பொழுது தம்பி கூட அந்த பாடலிலே அந்த நுதல் என்கின்ற சொல்லை சொன்னார்கள். இங்கே சொல்லுகின்ற பொழுது கம்பன் சொல்லுகின்ற போதே அழக வாழ்நுதல் அரும்பெரும் திலகமும் அளித்தாள் என்பார். அதாவது கூந்தல் அப்படியே தடவுகின்ற ஒரு அருமையான நெற்றியை உடையவள். அந்த திலகத்திலே எப்படி மதியிலே நிலாவிலே எப்படி ஒரு மறு இருக்குமோ அதை அளிக்கின்றாள் போல அங்கே தன்னுடைய திலகத்தை அளிக்கின்றாள் என்று கம்பன் சொல்லுகின்ற பொழுதே இங்கே ஒரு உட்பொருளையும் கம்பன் வைத்திருக்கின்றான். சரி, அந்த 2 வரங்களையும் தயாரிடம் கேட்க போகின்றோம். கடைசியாக அவன் காலை பிடித்து கெஞ்சியும் கூட இவள் தன்னுடைய கொண்ட கொள்கையிலே 2 வரங்களையும் பெற்று ஒன்றினால் தன்னுடைய மகன் பரதனை நாடாள செய்ய வேண்டும், மற்றொரு வரத்தினால் ராமனை காடேக செய்ய வேண்டும் என்பதிலே மிக வலுவாக வைரம் பாய்ந்த நெஞ்சோடு இருக்கிறாள் கைகேயி. எனவே இதற்கு பின்னாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி தன்னுடைய வாய்மையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த 2 வரங்களையும் தந்த பிறகு பின்னர் தயரதனும் மாண்டு போகிறார். எனவே கணவன் மாண்ட பிறகு இது மாதிரி அவர்கள் திலகம் விட மாட்டார்கள் என்கின்ற அதையும் கம்பன் பின் வருகின்றவற்றை முன்னரே யூகித்து தன்னுடைய திலகத்தையும் அவள் அளிக்கின்றாள் என்கிறதை கம்பன் இங்கே அருமையாக சொல்லுகின்றான். மேலும் இவ்வாறு பல சொல்லுகின்ற பொழுதே அங்கே அவள் தன்னுடைய அணிகலங்கள் அனைத்துமே அறுத்து எறிகின்றாள். கூந்தலை அப்படியே பறக்க விடுகின்றாள். கட்டிலின் கீழே இறங்கி கிடக்கின்றாள். இந்த காட்சியெல்லாம் கம்பன் அருமையாக விவரிப்பார். அதே போலவே அந்த ராமனுக்கு நாளை முடிசூட்டப்பட வேண்டும் என்கின்ற வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு நள்ளிரவிலே அங்கே கைகையினுடைய அந்த அந்தப்புறத்திற்கு அரண்மனைக்கு வருகின்றார். அதை கம்பன் மிக அருமையாக சொல்வார். நாழிகை கங்குல் நல் அடைந்த பின்றை யாழ் அஞ்சும் ஏழை சொல், யாழ் அஞ்சும் ஏழை சொல் வாழிய என்று அயல் மன்னர் துண்ண வந்தான் ஆழி நெடுங்கை மடங்கல் ஆழி அண்ணான் என்பார்.
சரி, அந்த எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு நள்ளிரவிலே கைகையினுடைய வீட்டிற்கு வருகின்றான். அங்கே எல்லா மன்னர்களுமே சூழ்ந்து வர இவன் வாழ்க வாழ்க என்று அவர்கள் குரல் எழுப்பிக் கொண்டே வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆணை சக்கரத்தை உடைய அரசாட்சியை உடைய அதை போலவே ஒரு ஆண் சிங்கம் போன்று அங்கே வருகின்றார். அவன் இங்கே வந்த பிறகு இங்கே காண்கின்ற காட்சியை பார்க்கின்றான். சரி, நாம் ஒரு நல்ல செய்தியோடு வந்திருக்கின்றோம், ஆனால் கைகையோ இங்கே தலையை விரித்து போட்டுக்கொண்டு அணிகலங்களை எல்லாம் அறுத்து எரிந்துவிட்டு கண்ணீர் வடிய காட்சி தருகின்றாளே. ஒன்றுமே இவனுக்கு புரியவில்லை. அவளை பார்த்து இவன் கேட்கின்றான். அதை அவன் சொல்லுகின்ற பொழுதே கம்பன் மிக அருமையாக சொல்லுவான். அங்கே சொல்லுகின்ற பொழுதே அந்த பாடல் ஒரு 4-5 பாடல்கள் உண்டு. அந்த பாடல்களிலே அங்கே கம்பன் சொல்லுகின்ற பொழுதே நாடக மயில் போன்று அவள் அங்கே கீழே விழுந்து கிடக்கிறாள். இவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்படியே அவன் பார்க்கின்றான். பல எண்ணங்கள் வருகின்றது. நீ ஏன் இவ்வாறு கண்ணீரோடு காட்சி தருகின்றாய்? அதற்கு அவள் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. அதை கம்பன் சொல்லுகின்ற பொழுதே மிக அருமையாக சொல்லுவார். அந்த பாடலுடைய வரிகள் பாடலுடைய வரிகளை சொல்லுகிறேன். கொஞ்ச நேரம் இருக்குன்னு சொன்னாருங்க. அப்படி அவள் அங்கே கைகை வீழ்ந்து கிடக்கின்றாள். அங்கே அவன் பார்த்த பிறகு அடைந்து ஆண்டு அரம்பை என்கொல் வந்து தொடர்ந்தது என்று துயர் கொண்டு சோறும் நெஞ்சன் மடந்தையை மானை ஆணையே எடுக்கின்றது போல் தடங்கைகளால் தழி எடுக்கலுற்றான். சரி, அவளுடைய இருப்பிடம் அடைந்து அவள் கிடக்கின்ற நிலையை கண்டு அவன் எப்படி அவள் ஒரு மான் போன்று காட்சி தருகின்றவள், அந்த மானை எப்படி ஒரு வலிமையான யானை எப்படி தடம் கைகளால் கொண்டு எடுக்குமோ அதை போல அப்படியே அவன் அலக்காக தூக்குகின்றான். அப்படி தூக்கிய பிறகும் கூட கைகேயி நின்று தொடர்ந்த கை தம்மை நீக்கி மின்னல் துவழுகின்றது போல் மண்ணிடை வீழ்ந்தாள் என்று சொல்லி மேலும் அங்கே சொல்லுகின்ற பொழுதே ஒன்றும் ஏம்பலள் நீடு உயிர்க்கலுற்றாள் மண்டல் தொடை தாரவன் மன்னன் ஆவி அன்னாள் என்று முடிப்பார். அதாவது தன்னை தூக்க வந்த கைகளை அப்படி மெல்ல நீக்கி அங்கே அந்த மின்னல் எப்படி ஒரு தரையிலே கீழே விழுமோ அதை போல துவண்டு அந்த மின்னல் போல் கீழே விழுகின்றாள். ஒன்றும் ஏம்பல் ஒன்றுமே அவள் சொல்லவில்லை. கடைசியாக ஒரு பெருமூச்சை மட்டுமே விட்டாள். அங்கே கம்பன் இறுதி வரியை சொல்லுகின்ற பொழுதே தன்னுடைய அந்த மனம் வீசுகின்ற மாலையை, ஏனென்றால் இவனுடைய உயிர் புகழ்ந்து அந்த கைகையை அங்கே கிடக்கிறாள். அதனாலே மன்னன் ஆவி அன்னாள் என்று அங்கே கம்பன் அதை முடிப்பார். சரி, அப்படியெல்லாம் செய்த பிறகு சரி இவள் ஒன்றுமே பேசவில்லையே என்று இவன் கவலை கொண்டு மறுபடி அதை கம்பன் சொல்லுகின்ற பொழுதே அலங்கல் மன்னன் அது கண்டு இவ் 7 ஞாலம் வாழ்வார் உன்னை இகழ்ந்தவர் மாழ்வர் உற்றது உரைத்தபின் என் செயல் காண்டி என்று சொல்லி விரைவில் சொல்லிடு என்றார். எனவே உனக்கு என்ன நேர்ந்தது? இது மாதிரி இந்த 7 உலகத்திலுமே உன்னை இகழ்ந்தவர்கள் நிச்சயமாக உயிரோடு இருக்க முடியாது.
எனவே உனக்கு என்ன நேர்ந்தது என்பதை எனக்கு உடனே சொல் என்று அங்கே சொல்லுகின்றான். மேலும் கம்பன் சொல்லுகின்ற பொழுதே, வண்டமர்த்தாரவன் வாய்மை கேட்ட மங்கை கொண்ட நெடுங்கண் ஆலி கொங்கை கோப்ப, கொண்ட நெடுங்கண் ஆலி கொங்கை கோப்ப. அங்கே அவன் சொல்லுகின்ற பொழுது அந்த வண்டு அமர்கின்ற அந்த மாலைகளை உடைய அந்த தயரதன், அதை போலவே கைகேயினுடைய நெடுங்கண்களிலே கயல் போன்ற விடிகளில் இருந்து அங்கே நீர் வடிகின்றது, அவருடைய மார்பகத்தை நனைக்கின்றது. ஆலி ஆலி கொங்கை கோப்ப. அதையெல்லாம் பார்த்த பிறகு இவன் மேலும் அங்கே கம்பன் சொல்லுகின்ற பொழுது, அங்கே கம்பன் சொல்லுகின்ற பொழுது அந்த காட்சியை அவன் கொண்டு வருகின்ற பொழுதே, மேலும் கள்ளவில் கோதையின் கருத்து உணராத மன்னன், கள்ளவில் கோதையின் கருத்து உணராத மன்னன் வெள்ளிய மின்னின் மின்ன நக்கான், வெள்ளிய மின்னின் மின்ன நக்கான் என்று சொல்லி கடைசியாக அங்கே என்ன சொல்லுகின்றான் என்றால், நீ இப்படியெல்லாம் இருக்கின்றாயே, உனக்கு என்ன நேர்ந்தது என்பதை எனக்கு சொல் என்று சொல்ல கடைசியாக அவள் சொல்லுகின்றாள், சரி தனக்காக எதையும் தர தயார் என்று தயரதன் சொல்லுகின்றானே என்று சொல்லி, நீ எனக்கு பண்டு நடந்த போரிலே சம்பாசுரன் என்கின்ற அசுரனை நீ வீழ்த்திய போது, தேவர்களுக்காக அவனிடம் போர் புரிந்து நீ வீழ்த்திய போது நீ எனக்கு 2 வரங்கள் தந்த. அந்த போரிலே இவள் தேர் சாரதியாக ஓட்டுகின்றாள். அங்கே அந்த தேர் அதனுடைய அச்சு முறிந்து விடுகிறது. அதிலே அந்த அச்சு முறிந்த பிறகு தன்னுடைய கை விரலை அங்கே அச்சாணியாக வைத்து அங்கே தேரை ஓட்டி சென்று கடைசியிலே அந்த சம்பாசுரனை வீழ்த்துவதற்கு அவள் பெரிதும் உயர்ந்தவள். எனவே அவளுடைய அந்த வீரத்தை மெச்சி, உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி 2 வரங்கள் தருகிறேன் என்று சொன்னதை அதை மட்டும் அவள் அங்கே உள்ளே வாங்கி கொண்டாள். சரி, இப்போ ராமன் முடிசூட போகிறான். ராமன் முடிசூட்டக்கூடாது, தன் மகன் பரதன் முடிசூட்டப்பட வேண்டும். அதை போலவே ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே, எனக்கு நீ அன்று தேவர்கள் சாட்சியாக 2 வரங்களை எனக்கு தந்தாய், அந்த வரங்களை நான் இன்று உன்னிடம் கேட்கப் போகிறேன் என்று சொல்கின்றான். சரி, இந்த வரங்களை கேட்பதற்கு நீ ஏன் இவ்வளவு துன்பப்படுகின்றாய்? நீ உடனே கேட்டுவிட்டால் நான் உடனே தந்து விடுவேனே, என்னுடைய சோகமாகிய பாரமும் நீங்கி விடுமே என்று சொல்லி கடைசியாக இவள் சொல்லுகின்றாள், அந்த ஏய வரங்கள் 2இல் 1 என் சே அரசு ஆள்வது, சீதையின் கேள்வன் ஒன்றினால் வனம் ஆள்வது என புகழ்ந்தாள். தீயவை யாவையினும் சிறந்த தீயாள் என்கின்றார் கம்பன். எனவே ஒரு வரத்தினால் என்னுடைய மகன் பரதன் நாடாள வேண்டும், இன்னொரு வரத்தினால் ராமன் காடு ஏக வேண்டும் என்று சொன்ன பிறகு அங்கே கம்பன் சொல்கின்ற பொழுதே, தீயவை யாவையினும் சிறந்த தீயாள். சரி, இந்த சிறந்த தீயாள் எப்படி இங்கே வந்தது? சிறந்து என்றாலே ஒரு நேர்மறையான சொல்லுக்கு முன்னால் தான் சிறந்த என்று சொல்லு வரும். ஆனால் இங்கே சிறந்த தீயாள் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே அவங்க சொல்லுகின்றார்கள், சரி, இந்த நல்ல பாம்பு என்று எப்படி சொல்லுகின்ற பொழுது, அது நல்ல பாம்பே அல்ல, நாகப்பாம்பு தான். விடத்தை கக்குகின்ற பாம்பு எப்படி நல்ல பாம்பு என்று சொல்லுகின்றார்கள், அதை போலவே தீயவை யாவையினும் சிறந்த தீயாள் என்று அங்கே கம்பன் சொல்லுகின்றான். சரி, இதையெல்லாம் கேட்ட பிறகு அவனுக்கு அப்படியே ஒரு அதிர்ச்சி அடைகிறார். நாம் ஏதோ நினைத்தோம், இவள் கடைசியாக 2 வரங்களில் ஒன்றினால் ராமனை காட்டுக்கு ஏக செய்ய வேண்டும், ஒன்றினால் அங்கே பரதனை முடிசூட வேண்டும் என்று கேட்கின்றாளே என்பதையெல்லாம் பார்த்து, நீ உள்ளபடியே உனக்கு ஏதாவது பிரமை பிடித்திருக்கிறதா? இல்ல யாராவது ஒரு தீயவர்கள் உனக்கு ஒரு தவறான ஆலோசனையை சொன்னார்களா என்று பலவாறும் கேட்டுவிட்ட பிறகும் கூட, இல்லை, நானாகவே முடிவெடுத்திருக்கிறேன், எனக்கு யாரும் சொல்லவில்லை. எனவே அந்த வரங்களை நீ எனக்கு தருவேன் என்று வாய்மையை சொல்லிவிட்டால் அந்த வாய்மையை நீ காக்க வேண்டும். அந்த வாய்மையை காக்காவிட்டால், இந்த 2 வரங்களை எனக்கு தராவிட்டால் நான் மாண்டு போவேன் என்பதிலே உறுதியாக இருக்கின்றாள்.
சரி, அதன் பிறகு அவருடைய காலிலே விழுகின்றான். என் கண்ணை கேட்டால் கூட உனக்கு நான் தருவேன், என் உயிரை கேட்டாலும் கூட நான் உனக்கு தருவேன். நீ வல்லன்மை நிறைந்த கேகனுடைய மகள் அல்லவா பெண்ணே என்று சொல்லி கடைசியாக எனவே இதில் நீ மண்ணை நீயே வைத்துக்கொள், உன் மகன் பரதனே ஆளட்டும் என்று சொல்லி, ஆனால் அந்த மற்றைய வரம் ஒன்றை மற என்றான். எனவே ஒரு வரத்தை நீ பெற்றுக்கொள். அந்த ஒரு வரத்தால் ராமனை, என் உயிருக்கு நேரான ராமனை காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று கேட்கின்றாயே, அந்த வரத்தினை மட்டும் நீ மறந்து விடு என்கின்றார். ஆனால் இவள் வைரம் பாஞ்ச நெஞ்சோடைய கைகையை இருக்கின்றால். கடைசியாக அவள் இல்லை, இரு வரங்களையுமே நீ தர வேண்டும், நீ இரு வரங்களையுமே எனக்கு தராவிட்டால் நீ வாய்மை காக்க தவறியவன் என்ற அவச்சொல்லுக்கு ஆளாகி விடுவாய் என்று சொல்லி கடைசியாக அந்த உனக்கு ஈந்தேன், 2 வரங்களையுமே ஈந்தேன் என்று சொன்ன பிறகு கைகேயி நிம்மதியாக தூங்கச் செல்கிறாள். அதன் பிறகு இவனும் செயல் இழந்து மூர்ச்சை இழந்து இவனும் கீழே விழுந்து கிடக்கின்றான். இருவருமே செயலற்று இருக்கின்றார்கள். ஒன்று, அங்கே 2 வரங்களையும் பெற்ற காரணத்தினால் கைகேயி நிம்மதியாக அங்கே தூங்க சென்று விடுகிறாள். இவன் 2 வரங்களையும் தந்ததனால் ஏற்பட்ட துயரத்தின் காரணமாக செயலற்று இவனும் அங்கே கீழே மூர்ச்சையாக படுப்பது போல் அங்கே கிடக்கிறான். சரி, இந்த வரங்களை பெற்ற பிறகு சரி, தயரதனை காணவில்லையே, முடிசூட்டு விழா நெருங்கிவிட்டதே என்று சொல்லி அங்கே சுமந்திரனை அழைத்து நீ தயரதனை அழைத்து வா என்று சொல்கிறார்கள். தயரதன் எப்பொழுதுமே அந்த புறத்திலே கைகையினுடைய இருப்பிடத்திலே இருக்கின்றவன். ஏனென்றால் 3 மனைவியர்களுமே இவன் கைகையை மிகவும் நேசித்தவன், இவனுடைய காதல் கிளத்தி என்று கூட சொல்லலாம். அந்த வகையிலே அங்கே சுமந்திரன் வருகின்ற பொழுது இவன் மூர்ச்சையாய் கிடக்கின்றான் தயரதன். எனவே அவளுடைய கைகையை அவனை பார்த்து, நீ சுமந்திரனே, நீ போய் ராமனை அழைத்து வா என்கின்றான். அங்கே ராமனை இங்கே அழைத்து வரப்படுகிறான். கைகையை பார்க்கின்றான். கைகையை பார்த்த உடனே சிற்றனை அல்லவா, எனவே அவளை பார்த்து அங்கே வணக்கம் தெரிவிக்கின்றான். அங்கேதான் அங்கே கைகையை சொல்கின்றாள், ஆழி சூழ் உலகெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்க அரும் தவம் மேற்கொண்டு பூளி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா என்று அரசன் ஏம்பினான் என்று சொல்கிறாள். நான் சொல்லவில்லை. எனவே உன்னுடைய தந்தையாகிய தயரதனே சொல்கின்றான். எனவே நீ என்னுடைய மகன் சொல்ல பரதனே, இங்கே சொல்லுகின்ற பொழுதே பரதனே இந்த நாட்டை ஆள வேண்டும், எனவே நீ கானகம் ஏக வேண்டும் என்று சொல்கிறார். கடைசியாக நான் சொல்லவில்லை, உன்னுடைய தந்தையாகிய தயரதனே அரசன் ஏம்பினான் என்கின்றார். அது இவன் நடையில் நின்றுய நாயகன் அல்லவா ராமன். எனவே மன்னவன் சொன்னான் என்று சொல்கின்றாய், நீ சொன்னால் என்ன, நான் என்ன மறுக்கப் போகின்றேனா? என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனன் பெற்றதன்றோ என்றெல்லாம் சொல்லி நான் இனி என் உறுதி அப்பால் என்கின்றான். இதை காட்டிலும் பயனுடையது என்னுடைய தம்பி நாட்டை ஆளப் போகிறார், இதை காட்டிலும் பயன் தரக்கூடிய ஒன்றுமே இல்லை என்று சொல்லி தலையை மேற்கொண்டான் என்று சொல்லி, இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன் என்று சொல்லி அங்கே அவன் போகின்ற காட்சியும் கம்பன் மிக அருமையாக சொல்வான். எனவே நீ எனக்கு சொன்னதை நான் தலை மேற்கொண்டு நான் செய்கின்றேன், இன்றே நான் காட்டிற்கு செல்கின்றேன், எனவே விடையும் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி செல்கின்றான். கடைசியாக பெறுகின்ற பொழுதும் கூட கைகையை அவன் அங்கே வணங்கி விட்டு செல்கின்றான். எனவே தயரதன் அங்கே இல்லை. தயரதனை போய் பார்த்தால் கூட அவன் அங்கே செயலற்று கிடக்கின்றான். எனவே அவன் இருக்கும் திசையை நோக்கி வணங்கிவிட்டு இவன் அங்கே செல்லுகின்ற காட்சியை கம்பன் மிக அருமையாக சொல்வார். எனவே இந்த கைகையினுடைய சூழ்வினை படலம் என்பது, அந்த மந்தரை சூழ்ச்சி படலம் என்பது உள்ளபடியே கம்ப ராமாயணத்திலே ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. எனவே அந்த திருப்பு முனை அமையாவிட்டால் அவன் கானகம் சென்றிருக்க முடியாது. அதே போல அந்த ராமன் அந்த போர் யுத்தம் நிகழ்ந்திருக்காது. எனவே அந்த பெருங்காப்பியமாக இருக்கின்ற காரணத்தால் இப்படிப்பட்ட ஒரு திருப்பு முனைகளை வைப்பது பெருங்காப்பியத்தை இயற்றியவர்களுக்கு வழக்கம். அந்த வகையிலே கம்பனை பற்றி சொல்லுகின்ற பொழுதே கம்பன் அங்கே
முடிந்த வரையிலே அவன் வட சொற்கள் கையாளுவதை, வட சொற்களே இல்லை என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது, வட சொற்களும் உண்டு. முடிந்த வரையிலே அவன் அனைத்து சொற்களையுமே தமிழாக்கி தந்தவன். லட்சுமணன் என்பதை இலக்குவன் என்றும், அதை போலவே அந்த தமிழுக்காக நாம் கம்பனை போற்றுவோம் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.